அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே. அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பார். அவர் தோன்றும் பொழுது கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக் கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தார்களோ தெரியாது என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் துணிந்து பார்க்கப்படவில்லை. துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கே துணிகளையும் இயேசுவின் தலையில் கூடியிருந்த துண்டையும் கண்டார். அந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். பார்த்தார், நம்பினார். இயேசு இறந்து உயிர் தர வேண்டும் என்ற மறைநூல் வார்த்தை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. முடிவடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திருவையுடன் வாழ நீங்கள் பாவத்தை எல்லாம் விட்டுவிடுகிறீர்கள். பாவத்திற்கு காரணம் தலைவருமாகிய சாத்தானை விடுகின்றவரான இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களாம்? நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களாம்? Life Traveler Channel.